வேத டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 11/10/2024 புரட்டாசி மாதம் 25ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. அனைவருக்கும் ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயம் அனுகூலம். பூஜையாக இருந்தாலும் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கிறது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாளை தெய்வத்தின் கடாட்சத்துடன் சரி செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உள்ளூரில் இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் கடல் கடந்து இருந்தாலும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுங்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருங்கள். அது தொழில் சார்ந்த இடத்துல இருந்தாலும் பயணங்கள் செய்யக்கூடிய இடத்தில் இருந்தாலும் அக்கம் பக்கமாக இருந்தாலும் புதிய அறிமுகத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்த்து கொள்வது ரிஷபத்திற்கு அற்புதமான அமைப்பு. ஞாபக மறதி திடீரென்று ஏற்படும் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் இரவு நேர பயணத்தில் நீங்கள் சிறிது கவனமாக இருப்பது முக்கியம். நண்பர்கள் விஷயத்தில் வேடிக்கையாக பேசுவது கூட தேவையில்லாத வம்புகளை வரவழைத்து கொடுக்கக்கூடிய சந்திராஷ்டிரம் என்பதை கவனத்துடன் இருந்தால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். வியாபாரம் தொழில் படிப்பு பிள்ளைகள் விஷயம் சுப செய்திகள் அனுகூலங்கள் ப்ரமோஷன் தடைகள் எல்லாம் நீங்குவதற்குண்டான நல்ல காலகட்டமாக காணப்பட்டாலும் துணை அல்லது துணைவியார் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனம் மிக மிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலங்கள் அனுகூலங்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தருவது வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு. எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் குறைவது துணை அல்லது துணைவியாருடன் அந்யோன்யம் அதிகரிப்பது நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது அனுகூலமான அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பது குடும்பத்தில் இரட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படுத்தும். மேலதிகாரிகள் விஷயத்திலும் சிறிது கவனம். பூஜைக்கு உண்டான லீவு எல்லாம் கிடைக்கவில்லை என்று வருத்தப்படுவதனால் கோபத்தை வேலையாட்களிடமோ முதலாளிகளிடமோ மேலதிகாரிகளிடமோ காட்டுவதெல்லாம் கூடவே கூடாது. தொழில் முக்கியம். தொழிலிலோ வியாபாரத்திலோ படிப்பிலோ உத்தியோகத்திலோ காட்டக்கூடிய கோபம் சிக்கலையும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் தொலைதூர பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள். அந்த பயணங்களில் சிறு சிறு சிரமங்கள் காணப்பட்டாலும் பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷமும் விரைவில் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். சுபகாரியங்கள், தைரியங்கள், புது முதலீடுகள், புது தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புகள், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படுவது, இடமாற்றம் வந்தால் அனுகூலம் காணப்படுவது, குடும்பத்தில் டக்கென்று சுபகாரியத்தில் இருந்த தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்குறது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பேற்றம் என்ற அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தையும் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். டக்கென்று நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் அதிகம் ஏற்றம் பெறக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். வியாபாரத்திலிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இடமாற்றம், தொழில் மாற்றம், மனமாற்றம் எல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் இருந்த சிக்கல் தீர தீர உத்தியோகத்தில் அதீத ஏற்றம் பெறுவீர்கள். வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொண்டாலும் சிறிது கவனமாக பயணத்தில் இருப்பது இன்றைக்கு முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். அதே சமயம் பணவரவுக்கு உண்டான பாதிப்பு பரிபூர்ண நிவர்த்தி. பழைய கடன்கள் பைசல் செய்யறதுக்கு உண்டான அமைப்பு ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் இருந்த மன அழுத்தம் படிப்படியாக விட்டு கொடுத்து வெள்ளை கொடி காட்டினீர்கள் என்றால் சமாதான உடன்படிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு. தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியத்தின் அளவை அதிகரிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படும். டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியமான முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தை தரும். தொழிலில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் அற்புதமான ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள். உத்தரவின்றி எடுத்த முடிவுகளெல்லாம் டக்கென்று உங்களுக்கு சால்வ் ஆகக்கூடிய அற்புதமான காலகட்டம். எனவே மேலதிகாரிகள் விஷயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய என்ற முடிவு அவர்களுடைய அனுகூலத்தை பெற்றுத்தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.